வணக்கம் நேயர்களே. தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்ட செயலானது பயங்கரவாத தடை சட்டத்துடன் தொடர்புடையதா, அரசாங்கம் இதன் பின்னணியில் இருக்கிறதா என்பது தொடர்பாக ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. இது தொடர்பாக பாராளுமன்றத்திலும் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியிருந்தார். இது தொடர்பாக சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க பின்வருமாறு சொல்லியிருக்கிறார். என்னவென்று சொன்னால், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கடந்த ஜனவரி 11ஆம் தேதி சென்னையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இடம்பெற்ற அயலக தமிழர் மாநாட்டுக்கு செல்வதற்காக விமான நிலையம் வந்திருந்தார். அவரை குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியமை உண்மையில் மனவருத்தத்தை தருகிறது. அதற்காக நாங்கள் வருந்துகிறோம். அந்த தடுத்து நிறுத்தப்பட்ட செயலுக்கும் அரசாங்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாங்கள் அதன் பின்னணியிலும் இல்லை. இது தொடர்பாக பிரதி பாதுகாப்பு அமைச்சரிடமும் நாங்கள் பேசி இருக்கிறோம். எங்களுக்கு தெரியாது. ஆனால் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் நாங்கள் எதுவும் பேச விரும்பவில்லை. ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தி இந்த அரசாங்கமானது பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக அதை சொல்லவோ அதை வழிப்படுத்தி அதை பயன்படுத்தவோ முனையும் எண்ணம் எங்களுக்கு இல்லை. ஆனால் எங்களால் புதிய சட்டம் ஒன்று உருவாக்கப்படும் வரை ஏற்கனவே இருக்கக்கூடிய சில சட்ட திட்டங்களை பின்பற்ற வேண்டிய அல்லது பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதற்காக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை பறிப்பது சரியல்ல. அவர் விமான நிலையம் சென்றால் அவரை விட்டிருக்க வேண்டும். அவரை விடாமல் தடுத்தது பாரிய குற்றம். அதற்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம். இந்த விடயத்தை சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெளிவுபட கூறியிருக்கின்றார். பாராளுமன்றத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழர் அயலக மாநாட்டிலே கலந்து கொள்ள சென்ற ஸ்ரீதரனுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருப்பது உண்மையில் வருத்தம் தான். இதற்கு காரணம் என்ன? இவ்வாறு யார் யார் தடுக்கப்படுகிறார்கள், யாருமே தடுக்கப்படக்கூடாது என்பதுதான் அரசாங்கத்தின் கொள்கை. அவர்களுக்கு சிறப்புரிமைகள் இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றால் அதற்குரிய சிறப்புரிமை அவர்களுக்கு இருக்கிறது. அதை அவர்கள் கட்டாயமாக அந்த முறையின் கீழ் செயற்படக்கூடியவர்கள். அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டு வியாக்கியானம் சொல்வது ஒன்றும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது அன்று. ஆனால் உண்மையிலேயே அந்த விடயம் தொடர்பில் அரசாங்கத்தினுடைய எந்த விதமான பின்னணி பின்புலங்களும் இல்லை. நாங்கள் தலையிடவில்லை. எங்களுக்கு தெரியாமல் இது நடந்திருக்கிறது. இது தொடர்பான அறிக்கைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். பிரதி பாதுகாப்பு அமைச்சரிடம் விளக்கம் கேட்டிருக்கிறோம். இந்த விடயம் தொடர்பாக கூறியிருக்கிறோம் என்றெல்லாம் சபையில் தெரிவித்தார் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க. எனவே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாயினும் சரி அல்லது யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தேவைகள் குறித்து நாட்டிற்குள்ளேயும் வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுதும் அவர்களுக்கான தடையானது பயங்கரவாத தடை சட்டம் என்கின்ற ரீதியில் தடுக்கப்படக்கூடாது என்பது மிக முக்கியம். ஆனால் அந்த சட்டத்தின் மூலம் தடுத்து நிறுத்தப்படுவதற்கான மூலோபாயங்கள் அல்லது தேவைகள் காரணிகள் ஏதும் இருக்கிறதா என்பதையும் ஆராய வேண்டும். ஸ்ரீதரன் போல் வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்லுகிறார்கள் என்றால் அந்த சட்டம் மூலம் இவர்கள் தடுத்து நிறுத்தப்படலாமா, அவ்வாறான தேவை இருக்கிறதா என்பது தொடர்பிலும் ஆராய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இல்லையா? மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். வணக்கம்.